இப்போ கேட்ஸ் ஈவன் நம்மளோட இந்தியன் ப்ரீடாக இருந்தால் கூட வந்துட்டு ரொம்ப லாங் லைஃப் வர மாட்டேங்குது. அதுக்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது மெயின் ரீசன் என்னென்னா வேக்சினேஷன்ஸ் பண்ணுறது இல்லை. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் வளர்க்குறோம், அது ஒரு ரோடு பூனை தான், இந்தியன் கேட் தான், நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால நாங்கள் வேக்சினேட் பண்ணுறது இல்லைன்னு. அப்படி கிடையாது. அது வைரல் வந்து எப்படி வேணால் நம்மளுக்கு வரும். நம்ம போடுற செருப்புலேருந்து வரும், நம்ம கொண்டு போகிற மார்க்கெட்டுக்கு போகும்போது பேக்கில் வரும். ஸோ அவங்களுக்கு எப்படி வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ நம்ம வந்து அதுக்கு ப்ரிகாஷனாக அவங்களுக்கு கரெக்டான வேக்சினேஷன்ஸ் போட்டு வளர்க்குறது நல்லது. மெயின் வந்து மில்க், எல்லாருமே பால் தான், பூனைனாலே பால் தான் கொடுப்பாங்க. அதில் இருக்க லாக்டோஸ் பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும், உங்களுக்கு வந்து ஸ்டமக் அப்செட் ஆகும். ஸோ அது ரொம்ப நல்லதே கிடையாது. ஸோ பால் வந்து நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதனாலேயும் லைஃப் ஸ்பேன் வந்து அடிபடும். அதே மாதிரி நம்ம லிட்டர் சாண்ட் இருக்குது இல்லையா, யூஸ் பண்ணுவோம் இல்லையா கேட்டுக்கு, அதில் வந்து அமோனியா இருக்கும். சீப்பாக நீங்கள் லிட்டர் சாண்ட் வாங்கினீங்கன்னா அதில் நிறைய அமோனியா இருக்கும். ஸோ அது வந்து அவங்க லங்ஸு கிட்னியை வந்து பாதிக்கும். ஸோ எப்பவுமே லிட்டர் ட்ரே வந்து உள்ளே வைக்காமல் கொஞ்சம் எதாவது பால்கனி அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது அவங்கக்கிட்ட இருந்து. அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா கேட்டெல்லாம் கேஜில் போட்டு வளர்ப்பாங்க. ஸோ அது ரொம்ப தப்பான விஷயம். அவங்க என்ன சொல்லுவாங்க, அதை வந்து பாதுகாப்பாக வளர்க்குறோம், ரொம்ப சேஃபாக இருக்கணும்னு கேஜில் போட்டு வளர்க்கணும். அப்படி ஆகும்போது என்னென்னா அவங்க வந்து ரொம்ப சீக்கிரம் வயசான மாதிரி ஆயிடுவாங்க. அந்த விளையாடணும் இல்லையா, ஓடணும் ஆடணும், அந்த மாதிரி இருந்தால் தானே நல்லா இருக்கும் அவங்களுக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்னாலே என்ன ஆகும்னா ஏஜ் ஃபாஸ்டராக இதுவாகிடும் உங்களுக்கு. அது மாதிரி டாக்டர் செக்கப் கம்பல்சரி பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து கிட்னி இஷ்யூஸ் நிறைய வரும், லங்ஸும் கிட்னி இஷ்யூஸ் வரும், ஜென்ரலாகவே வரும் கேட்டுக்கு. ஸோ நீங்கள் டாக்டர் செக்கப் போகும்போது தான் அது தெரியும், இல்லைன்னா நம்மளுக்கு தெரியாது. கேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிக்காக இருக்காங்கன்னு நம்மளுக்கு லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் தெரியும். அப்போ வந்து நம்மளால் காப்பாற்ற முடியாது. ஸோ நீங்கள் அவங்க வந்து இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். பெர்ஷியன் ஆகட்டும் இந்தியன் ஆகட்டும் ரெண்டுமே வந்து கம்பல்சரி டாக்டர் விசிட் பண்ணணும்.